வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, அழகே அழகே கதையின் 9வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஆய்வாளர் சத்யானந்தம் விஜயகுமாரை அமைதியாக ஏறிட்டு பார்த்து, அந்த லெட்டரை காட்டுவியா விஜயகுமார்? இப்பவாச்சும் உண்மையை ஒத்துக்கிட்டேயே, வா வா உள்ள போய் பேசலாம் என்றார். இருவரும் உள்ளே போனார்கள். சார், என்னை மன்னிச்சிடுங்க சார், அந்த லெட்டரை நான் கிழிச்சு போட்டுட்டேன் என்ற அவனை அவர் சற்றே எரிச்சலுடன் பார்த்தார். என்னப்பா அது, இப்படி பண்ணிட்ட? பரவாயில்ல பரவாயில்ல, அழாத. லெட்டர் படிச்ச இல்லை? அப்போ அதில் என்ன எழுதிருச்சுங்கிறதையாவது சொல்லு. ஒரு சின்ன விவரம் கூட ஒதுக்காம சொல்லு. சார், தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் தூக்கு மாட்டிக்கிறதாகவும் தன்னை மன்னிக்கும்படி கேட்டும் எனக்கு ஒரு லெட்டர் எழுதியிருந்துச்சு. தன்னோட வீடு சேமிப்பு எல்லாம் என்னை சேரணும்னு உயில் எழுதி வச்சிருக்கிறதா அதில் சொல்லி இருந்துச்சு. கூடவே இன்னொரு கவரும் இருந்துச்சு. அதில் போலீஸ் கமிஷனரோட விலாசத்தை எழுதி வச்சிருந்துச்சு. அதை நான் பர்சனலாக போலீஸ் கமிஷனர்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி இருந்துச்சு. எனக்கு ஒரே ஆவல், பிரித்து படிச்சுட்டேன். அப்பால பயந்து போயிட்டேன். போலீஸ் கமிஷனருக்குன்னு அட்ரஸ் பண்ணி இருந்த கவரை பிரித்தது குத்தமாச்சேன்னு. அதனால தான் அக்காவுடைய லெட்டரை பற்றி உங்ககிட்ட போய் சொன்னேன். சத்யானந்தம் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு அவனையும் உட்கார்த்திய பின், சரிப்பா, போனது போச்சு, அதை பற்றி பரவாயில்ல. அதில் என்ன எழுதியிருந்துச்சு அதை சொல்லு, அது போதும். மற்றதை நான் பார்த்துக்கிறேன் என்றார். வார்த்தைக்கு வார்த்தை நினப்பில்லை சார், ஆனால் மொத்த விஷயமும் நினப்பிருக்கு. தண்டபாணின்ற ஒரு ஆளோட பஸ் ஸ்டாப்பில் ஸ்நேகமாச்சுன்னும் காலப்போக்கில் அது லவ்வாக மாறிடுச்சுன்னும் சொல்லி இருந்துச்சு. அப்பால ஒரு நாள் அந்த ஆள் தன்னோட அம்மாவுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியலைன்னும் ஆம்பளையான தன்னால் அவங்களுக்கு பணிவிடை செய்ய முடியலைன்னும் ஒரே ஒரு நாள் ராத்திரிக்கு மட்டும் வந்து தங்கி அவங்கள பாத்ரூமுக்கு கூட்டிட்டு போகிறது கொள்றது மாதிரியான பணிவிடைகளை செய்துட்டு காலையில் புறப்பட்டு போய்க்கலாமுன்னும், மற்ற நாள் காலையில் யாரோ சொந்தக்கார பொண்ணு அவங்கள கவனிச்சுக்க வந்துடும்னு சொன்னதை நம்பி அக்கா அவனோட வீட்டுக்கு போயிருக்கு. ஆனால் போன இடத்துல அது மாதிரி யாருமே இல்லையா. அந்த ஆள் அக்காவை வலுக்கட்டாயமாக கற்பழிச்சிருக்கான். அக்காவை கற்பழிச்சதோடு நிற்காம அதை அந்த ஆள் ப்ளூ ஃபிலிம் வேற ரகசியமாக எடுத்திருக்கான். அதை சொல்லி அக்காவை பயமுறுத்தி 2 லட்சம் கேட்டிருக்கான். கொடுக்காட்டி அதை கேசட்டாக ரிலீஸ் பண்ணிடுவேன்னு பிளாக்மெயில் வேற பண்ணியிருக்கான். அதனால் அக்கா முதல்ல வீட்டை விற்க முயற்சி பண்ணியிருக்கு. ஆனால் பணத்தையும் வாங்கிக்கிட்டு ப்ளூ ஃபிலிமையும் கேசட்டா அவன் போட மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? அப்படி போட்டான்னா அது எப்படி தனக்கு தெரிய வரும்? தெரிய வந்தாலும் அதை எப்படி தடுக்க முடியும்? அப்படின்னெல்லாம் அக்காவுக்கு நிறைய சந்தேகம் வந்திருக்கு. அதனால் வீட்டை விற்கிற நினப்பை விட்டுட்டு தற்கொலை பண்ணிக்கிடுச்சு. அதே சமயம் அவனை போலீஸில் மாட்டணும், தன்னை ஏமாத்தினது மாதிரி அவனை மற்ற பொண்ணுங்களை ஏமாத்த விடக்கூடாதுன்ற எண்ணமும் அக்காவுக்கு வந்திருக்கு. அதனால தான் அந்த லெட்டரை எழுதிச்சான். லெட்டரோட கடைசியில் அப்படி எழுதி இருந்துச்சு. சரி, அந்த லெட்டரை என்னைக்கு கிழிச்ச துண்டுகளை எல்லாம் எங்கே போட்ட? நேற்று தான் சார், தெரு குப்பை தொட்டியில் எல்லா துண்டுகளையும் ஒரே பந்தா உருட்டி போட்டுட்டேன். குப்பை அள்ளுறவங்க தினமும் வர்றதில்லை. அதனால் அந்த காகித உருண்டை அங்கேயே தான் கிடக்கும். போய் எடுத்தாரட்டா சார்? போ, முதல்ல அதை செய். எல்லா துணுக்குகளையும் பிரித்து இணைச்சு ஒழுங்காக்கி படிக்க வருதான்னு பார்ப்போம். சார், போலீஸ் கமிஷனருக்கு அட்ரஸ் பண்ணி இருந்த லெட்டரை நான் பிரித்ததுக்கு என்ன தண்டிப்பாங்களா சார்? அப்படியெல்லாம் எதுவும் ஆகாதுப்பா, நான் அதுக்கு உத்தரவாதம் தர்றேன். போய் அதை எடுத்துட்டு வா முதல்ல. இன்னைக்குன்னு பார்த்து குப்பை அள்ளுறவங்க வந்து தொலைக்க போகிறாங்க. ஓடு சீக்கிரம். விரைந்து வெளியே போன விஜயகுமார் 5 நிமிடங்களில் திரும்பி வந்து அந்த காகித உருண்டையை சத்யானந்தத்திடம் கொடுத்தான். நல்ல காலம் சார், நான் எப்படி உருட்டி போட்டேனோ அப்படியே இருந்துச்சு.
சரி, இப்ப நாம 2 பேரும் என்ன பண்றோம்னா, இந்த காகித உருண்டைய மெதுவா பிரிச்சு எல்லா துணுக்குகளையும் தனித்தனியா எடுத்து சுருக்கமே இல்லாம நீவிட்டு அதுக்கப்புறமா வரிசைப்படுத்தி முழு லெட்டரையும் கொண்டு வர போறோம். சரி சார். அரை மணி பொழுதுக்குள் காகித துணுக்குகள் ஒரு முழு கடிதமாக உருப்பெற்றன. எந்த துணுக்கும் தவறி போயிருக்கவில்லை. சார், இந்தாங்க எங்க அக்காவுடைய போட்டோ, அடையாளத்துக்கு வச்சுக்கங்க. என்கிட்ட இன்னொன்னு இருக்கு. ஒருக்கா அந்த ப்ளூ ஃபிலிம் உங்க கையில மாட்டுச்சுன்னா எங்க அக்காவை அடையாளம் கண்டுக்க இது உதவியா இருக்கும். அப்படி கிடைச்சா அதை எரிச்சிடுங்க சார். எங்க அக்கா ரொம்பவே மானஸ்தி சார் என்ற விஜயகுமார் சட்டென்று நொறுங்கி அழுதான். ஆகட்டும்பா, கிடைச்சா அப்படியே செய்யறா, அழாதப்பா விஜயகுமார் என்ற சத்யானந்தம் அவன் தோளை தட்டி கொடுத்தார். உங்க அக்காவுடைய இந்த படம் ரொம்ப அவசியம்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க பாடியை நாங்க பல கோணங்கள்ல படம் பிடிச்சிருக்கோம். இருந்தாலும் இது ரொம்ப தெளிவா இருக்கிறதால எடுத்துக்கிறேன். அப்பால திருப்பி கொடுத்துடுறேன். சரி சார். அப்ப நான் புறப்படுறேன் விஜயகுமார். கொஞ்சம் இருங்க சார், காப்பி குடிச்சிட்டு போகலாம். வேணாம்ப்பா, போய் சாப்பாடு சாப்பிடணும். தைரியமா இருப்பா. அப்புறம் இன்னொன்னு, உங்க அக்கா காரியமெல்லாம் ஆனதும் நீ காலேஜ் ஹாஸ்டல்ல சேர்ந்துடுப்பா. இந்த வீட்டில் இருந்தா எப்ப பாரு அக்கா ஞாபகமே வந்துட்டு இருக்கும். அங்கேயும் வரும்னாலும் இந்த அளவுக்கு இருக்காது. என்ன, சரியா? அப்புறம் ஏதாச்சும் உதவி வேணும்னா என்னை வந்து பாரு என்ற சத்யானந்தம் தமது முகவரி அட்டையை அவனிடம் கொடுத்தார். ரொம்ப தேங்க்ஸ் சார். வீடு திரும்பிய சத்யானந்தம் தம் அறைக்கு போய் உட்கார்ந்து நீண்ட நேரம் யோசித்தார். தண்டபாணியை பிடித்தாக வேண்டும். அந்த வட்டாரத்துக்கு புதியவனான என்னால் தனியாக அதை சாதிப்பதென்பது இயலாத ஒன்று. சக ஊழியர்களில் யாரை நம்புவது, யாரை நம்பாதிருப்பது என்பது இன்னும் புரியவில்லை. அரை மணி நேரம் போல் மண்டையை உடைத்து கொண்டதன் பிறகு ஓர் அருமையான திட்டம் அவருக்கு தோன்றியது. உற்சாகத்துடன் எழுந்தார். ரம்மி, ரம்மி, என்னங்க, என்னாச்சு? இம்புட்டு சத்தமா கூப்பிடுறீங்க? நான் இன்னைக்கு லீவ் போட போறதில்ல. கமலா கேஸ்ல சில திடீர் செய்திகள் கிடைச்சிருக்கு. எல்லாத்தையும் அப்பால சொல்றேன். இப்ப சாப்பிட உட்காரலாமா? வாங்க வாங்க உட்காருங்க. நீங்களாவது லீவ் எடுக்கிறதாவது. கோவிச்சுக்காதம்மா. சரி சரி. சத்யானந்தம் உற்சாகத்துடன் சாப்பாட்டு மேசையின் முன் உட்கார்ந்தார். தமது காவல் நிலையத்தை அடைந்ததும் சத்யானந்தம் தலைமை காவலரை கூப்பிட்டார். நீங்க எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க ஹெட் கான்ஸ்டபிள்? என்ன நீங்க முத்துன்னே கூப்பிடுங்க சார். 3 வருஷமா இருக்கேன் சார். எதுக்கு கேட்குறீங்க? அப்போ அந்த வட்டாரம் முழுக்க உங்களுக்கு அத்துப்படின்னு சொல்லுங்க. ஆமாங்க, என்னை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப கண்டிப்பானவர்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஒத்தையாள பைக்கில் துரத்திட்டு போய் 2 குற்றவாளிகளை பிடிச்சு அதுக்கு மெடல் எல்லாம் வாங்கியிருக்கீங்கன்னு தெரியும். ஒரு நேருக்கு நேர் மோதல்ல குண்டடிப்பட்டு ஆஸ்பத்திரியில 15 நாள் இருந்ததும் தெரியும். சத்யானந்தம் மர்மமாய் புன்னகை புரிந்தவாறு, அப்படியெல்லாம் கண்டிப்பும் கராருமா கடமைகளை செஞ்சு என்னையா நமக்கு லாபம்? சர்க்கார் ஆபீஸ்கள்ல கழுதையும் குதிரையும் ஒண்ணுதானே என்றார். அவரது பார்வை ஆழமாய் முத்துவின் மீது பதிந்திருந்தது. நானும் இனிமே கொஞ்சம் மாறிக்கலாம்னு இருக்க. கடமை கடமைன்னு அலைஞ்ச என்னத்தையா கண்டோம்? என்னத்தை கண்டோம்? கையில 4 காசு சேர மாட்டேங்குது. வாங்குற சம்பளம் வயிற்று பாட்டுக்கே சரியா போகுது. பொஞ்சாதிக்கு ஒரு நகை வாங்கி போட முடியுதா? பட்டு புடவை வாங்கி தர முடியுதா? சொல்லுங்க. ஆமா சார், நானும் எல்லாரையும் போல மாறிடுறதுன்னு தீர்மானிச்சுட்டேன். கட்டுப்படி ஆகல முத்து. கடமையாவது கத்திரிக்காயாவது. அவன் கார் என்ன பங்களா என்னன்னு வச்சிருக்கான். நான் இன்னும் ஒரு சொந்த வீடு கூட கட்டல. வீட்டில் பொஞ்சாதியோட புடுங்கல் சகிக்க முடியல. ரம்மி, என்ன மன்னிச்சிடுமா. முத்துவின் புன்னகை அகலமாகிக் கொண்டே வந்து இறுதியில் காதளவு நீண்ட இழிப்பில் சென்று நின்றது. ஆமா சார், நானே சமயம் பார்த்து இது பற்றி உங்களாண்ட பேசணும்னு இருந்தேன். ஆனால் ஐயா ரொம்பவும் கண்டிப்புன்னு கேள்விப்பட்டிருந்ததால எப்படி அந்த பேச்சை எடுக்கிறதுன்னு தயங்கிட்டு இருந்தேன். நான் அனுபவத்திலிருந்து சொல்கிறேன் சார். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எப்படி நடக்கிறாங்களோ அப்படியே நாமும் நடந்துக்கிட்டாதான் மீண்டு வரலாம். இல்லாட்டி கூட இருக்கிறவங்களே நமக்கு குழி வெட்டிடுவாங்க. சத்யானந்தனுக்கு வேர்க்க தொடங்கி இருந்தது. குற்றவாளியை மடக்கி பிடிப்பதன் பொருட்டு ஒரு பொய்யான போர்வையை போர்த்தி கொண்டிருந்தாலும்
அவர் வாயிலிருந்து உதிர்ந்து கொண்டிருந்த சொற்கள் அவரை சங்கடப்படுத்தி கொண்டிருந்தன. அப்போது தொலைபேசி மணி அடிக்க சத்யானந்தம் அதை எடுத்து தமது நிலையத்தின் பேரை அறிவித்தார். நான் ஐஜி பேசுகிறேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உங்ககிட்ட ஒரு அர்ஜென்ட் விஷயம் பேசணும். ஃபோனில் வேணாம். இன்னைக்கு சாயங்காலம் காஸ்மோபாலிட்டன் கிளப் வாசலில் என்னை வந்து பாருங்க. சரி சார், கண்டிப்பாக வந்து பார்க்குறேன். சத்யானந்தம் எதற்காக இருக்கும் என்கிற யோசனையுடன் முகவாயை வழித்து கொண்டார். ஐஜி விரும்பியபடியே சத்யானந்தம் அன்று மாலை அவரை காண சென்றார். பொதுவாக சற்று நேரம் பேசிய பின் ஐஜி விஷயத்துக்கு வந்தார். சத்யானந்தம், ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பேசுறதுக்கு தான் உங்களை வர சொன்னேன். சொல்லுங்க சார். நான் சொல்கிறேனேன்னு நீங்கள் தப்பாக எடுத்துக்க கூடாது. உங்களோட நியாய உணர்ச்சி, மனசாட்சி, கடமை உணர்வு இதையெல்லாம் ஓரங்கட்டி வைக்க வேண்டிய ஏரியா இது. உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிற போலீஸ் ஸ்டாஃப்ஸ் உங்களை வரவேற்கலை. ஏன், ரவுடி பசங்களும் தான். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுங்க. எதையும் கண்டுக்காதீங்க. அவங்களோட கூட்டு சேராட்டியும் கண்டுக்காமையாச்சு இருந்துடுங்க. அது போதும். சத்யானந்தம் சிரமப்பட்டு புன்னகை செய்து, நானே அப்படி ஒரு முடிவுக்கு வந்தாச்சு சார். போலீஸ் ஸ்டாஃபில் ஒரு 50% ஆளுங்களாச்சும் நேர்மையாக இருந்தால் தான் நாடு நல்லா இருக்குங்கிறதையும், என்ன மாதிரி 15-20% வச்சுக்கிட்டு நாட்டுக்கு நல்லது செய்ய முடியாதுங்கிறதையும் நான் கண்டுகிட்டேன். எல்லாரையும் போல நானும் மாறிடுறதுன்னு நேற்று தான் நானே முடிவு பண்ணினேன். இன்னைக்கு எங்கள் ஹெட் கான்ஸ்டபிள் கிட்ட கூட என்னோட முடிவு பற்றி பேசினேன் சார். நீங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி என்னை கூப்பிட்டு பேசுகிறீங்க. எனக்கும் பொஞ்சாதி பிள்ளைங்க இருக்காங்க சார். நான் மட்டும் வித்தியாசமாக இருக்கிறதுல அர்த்தமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன் என்றார். ஐஜியின் முகத்தில் வியப்பு கீறல்கள் தோன்றியிருந்தன. அவர் சத்யானந்தத்தின் கையை பிடித்து குலுக்கிவிட்டு, தட்ஸ் குட். ஊரோட ஒத்து வாழறது தான் எப்பவுமே புத்திசாலித்தனம். வேலையில் சேர்ந்த புதுசில் நானும் உங்களை மாதிரி தான் கடமை, மனசாட்சி, அது இதுன்னு பெனாத்திக்கிட்டு இருந்தேன். கிடைச்சது அடிக்கடி டிரான்ஸ்ஃபரும் மற்ற ஸ்டாஃபோட விரோதமும் தான். நானும் மாறிட்டேன் என்று சிரித்தார். உள்ளுக்குள் பொங்கிய எரிச்சலை பாடுபட்டு விழுங்கிக் கொண்டு சத்யானந்தம் உதடுகளால் மட்டுமே புன் சிரிப்பு காட்டினார். ஆமாம் சார், நானும் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போவாவது புரிஞ்சுதே. சரி, இதை சொல்கிறதுக்கு தான் கூப்பிட்டேன். ஆல் ரைட், ஆல் த பெஸ்ட். சத்யானந்தனுக்கு விடை கொடுத்து விட்டு ஐஜி தமது பைக்கில் ஏறி புறப்பட்டு போனார். அவர் போனதும் சத்யானந்தம் கமிஷனருடன் தொலைபேசினார். கமலாவின் தற்கொலை, அதன் பின்னணி ஆகிய அனைத்தையும் ஒன்று விடாமல் சுருக்கமாய் கூறிய பின் அவருடன் ஒரு சந்திப்புக்கு நேரம் கோரினார். அன்றிரவே தமது வீட்டுக்கு மஃப்டியில் வர சொல்லி கமிஷனர் பணித்ததும் சத்யானந்தத்துக்கு உற்சாகம் பொங்கியது. தாம் பேசிக் கொண்டிருந்தது ஒரு பொது தொலைபேசி கூண்டில் என்பதை அறவே மறந்தவராய் சத்யானந்தம் ஒரு சல்யூட் அடித்தார். பின்னர் தம்மால் ஒரு பொது நல விரோத கும்பல் பிடிபடப் போவது பற்றிய பெருமிதத்துடன் வீடு நோக்கி புறப்பட்டார். என்னையா ஏட்டு, நீங்க சொல்றது நெசந்தானா? என்னமோ ரொம்ப நேர்மையானவராக்கும் அதாக்கும் இதாக்கும்ங்கிறாங்க ஊர்ல உள்ளவங்க. நீங்க என்னடானா அந்த ஆளுக்கும் தனியா மாமூல் வேணுங்கிறீங்க. அவர் பேர் என்ன சொன்னீங்க என்ற தண்டபாணி உடனே தானாகவே சத்யானந்தம் இல்ல என்றான். ஆமா தலைவரே, சத்யானந்தன் தான். நேத்து வரையில யோகியமானவர் மாதிரி தான் தெரிஞ்சாரு. அவரால் தாக்கு பிடிக்க முடியலன்னு தோணுது. முக்கால்வாசி பேரு நம்மள மாதிரி இருக்கிற இடத்துல ஒண்டியால என்ன செய்ய முடியும்? அதான் மாறிட்டாரு என்ற முத்துவின் மீது ஓர் ஆழமான பார்வையை பதித்த தண்டபாணி, இன்ஸ்பெக்டருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு வாங்குற மாமூல உங்களுக்குள்ளேயே பங்கு போட்டுக்கிட மாட்டீங்களே என்று அவநம்பிக்கையாய் கேட்டான். சேச்சே, நீங்க வேணும்னா நேரடியா ஃபோன் போட்டு பேசி நான் கொடுத்தேனா இல்லையா, எம்புட்டு கொடுத்தேங்கிறது எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அதெல்லாம் இப்ப வேணாம். முதல்ல இந்த பணத்தை அவர்கிட்ட கொண்டு போய் கொடுங்க. நீங்க சொல்றாப்புல நானே அந்த ஆளோட ஃபோன் போட்டு பேசுறேன். ஒருக்கா ஏதானும் ட்ரிக் பண்ணி பிடிக்க பார்க்குறானோ அந்த ஆளுன்னு கூட எனக்கு சந்தேகம் வருது. ஏன்னா கெட்டவனால எப்படி சீக்கிரம் நல்லவனா மாற முடியாதோ
அதே மாதிரி ஒரு நல்லவனாலேயும் சட்டுன்னு கெட்டவனா மாறிட முடியாது. அதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு. அப்படியெல்லாம் இருக்காது சார். அப்படியே இருந்தாலும் நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம்? அந்த ஆள் உங்ககிட்ட லஞ்சம் வாங்குறதா சொல்லி மாட்டி விட்டுற மாட்டோம் என்று இளித்த முத்துவின் கையில் 100 ரூபாய் நோட்டு கட்டு ஒன்றை தண்டபாணி கொடுத்தான். அவன் அகன்றதும், ஏன நீ சொல்றாப்புல இதுல ஏதாச்சும் சூது இருந்துச்சுன்னா என்று நாகதேவன் கவலையோடு தண்டபாணியை வினவினான். தண்டபாணி மீசையை தடவியவாறு, அதெல்லாம் என்கிட்ட பலிக்காது நாகு. ஏட்டுக்கிட்ட கொடுத்து அனுப்பின 10,000 வந்து சேர்ந்துச்சான்னு கேட்டு ஃபோன் போடுவேன் இல்ல, அப்படியே 2 நிமிஷம் பேச்சு கொடுப்பேன். அவனோட பதில டேப்பில் பதிஞ்சிடுவேன். அப்பால அவனோட சிண்டு நம்ம கையில, என்ன சொல்ற என்று சிரித்தான். ராஜாதிராஜனிடமிருந்து வந்திருந்த தகவலை லில்லிக்கு சொல்வதற்காக ஜெகநாதன் தொலைபேசி அருகே உட்கார்ந்தார். ஹலோ, யாரு? லில்லியா? ஆமாங்க, நானே கூப்பிடணும்னு நினைச்சேன். உங்க உடம்பு இப்ப எப்படி இருக்கு? தம்பிகிட்ட இருந்து தகவல் வந்துச்சா? அதை சொல்றதுக்கு தான் கூப்பிட்டேன் லில்லி. தம்பி கொஞ்ச நேரத்துக்கு முந்தி தான் பேசினா. கல்பனாவுக்கு கவலைப்படும்படியா ஒன்றும் இல்லையாம். குழந்தை செத்து பிறந்ததுல கொஞ்சம் அதிர்ச்சி ஏற்பட்டிருந்திருக்கு. இப்ப பரவாயில்லையா? எனக்கு உடம்பு சரியில்லாததால உடனே கிளம்பி வரானாம். 2 நாள் கல்பனாவோட அவளுக்கு ஆறுதலா இருந்துட்டு வாடான்னா கேட்க மாட்டேங்கிறான். பெத்த பிள்ளையாச்சே, அதான் உங்களை பத்தி கவலைப்படுறான். தன்னை பத்தி கவலைப்படுறதுக்கு ஒரு மகனோ மகளோ இருக்க கொடுத்து வச்சிருக்கணும். என்ன பெருமூச்செல்லாம் பலமா வருது. பிள்ளை பெத்துக்க கூடாதுன்னு நான் சொல்லி நீயும் சம்மதிச்ச விஷயம்தானே. இப்ப என்ன புதுசா இந்த பெருமூச்சும் இன்னொன்னும் என்ற ஜெகநாதன் அவளை மேற்கொண்டு பேச விடாது தொடர்பை துண்டித்தார். மறு வினாடியே தொலைபேசி மணி அடிக்க, அவதான் என்று முனகிய வண்ணம் அவர் ஹலோ என்றார். என்னங்க பட்டுன்னு வச்சிட்டீங்க? நான் பேசி முடிக்கலையே. அப்புறம் என்னோட தங்கச்சி தங்கத்தை பத்தி சொன்னேன் இல்ல, அந்த மாப்பிள்ளை அநேகமா திகஞ்சிடும் போல இருக்கு. காசு பணம் எதுவுமே வேணாம்ட்டாங்க. சிம்பிளா கல்யாணத்தை முடிச்சா போதும்ட்டாங்க. லண்டன் கம்பெனிக்கு கால் போட்டு சித்தி பேசிச்சாம். சேது மாதவன்கிற தமிழ் ஆளு வேலையில் இருக்கிறதும் கல்யாணத்துக்கு பொண்ணு தேடி இந்தியாவுக்கு லீவ்ல போயிருக்கிறதும் உண்மைதான்னு சொன்னாங்களாம். அநேகமா 10-12 நாளுக்குள்ள கல்யாணம் நடந்துடும்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த தத்தெடுக்கிற விஷயமா என்ன சொல்றீங்க? அதெல்லாம் வீண் வேலை லில்லி, வேண்டாத தலை வேதனை. அப்பால உன் இஷ்டம். உன்னோட சுதந்திரத்துல தலையிட இதுக்கு மேல நான் விரும்பல. என்னங்க பட்டுக்காம பேசுறீங்க? நீங்க போட்ட நிபந்தனையை நான் ஏத்துக்கிட்டது மெய்தான்னாலும் ஒரு மனிதாபிமானத்தோட நீங்க மறுபரிசீலனை பண்ணலாம் இல்ல. இப்பவும் என்னால ஒரு குழந்தையை பெத்துக்க முடியும். என் மனசு கிடந்து தவிக்குதுங்க. என்னோட ஏக்கமும் துக்கமும் உங்களுக்கு புரியல. ராஜாதி ராஜன்கிற ஒரு மகன் உங்களுக்கு பிறக்கவே இல்லை, உங்களுக்கு சந்ததியே இல்லை அப்படின்னு ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா என்னோட ஏக்கம் உங்களுக்கு புரியும். உங்களுக்கு கல்லு மனசுங்க. உங்க குழந்தைய நான் பெறணுங்க. உங்க சொத்துல ஒரு பைசா கூட எனக்கு வேணாம்னு நான் எழுதி வேணும்னாலும் கொடுத்துடுறேங்க. இது என்ன லில்லி, நீ இப்படி அறுக்கிற? இதெல்லாம் போன்ல பேசி தீர்க்கிற விவகாரமா? நேர்ல பேசுவோம். இப்ப வீட்டில தானே இருக்கீங்க, ஒரு நட வாங்கலேன். 2 நாள் கழிச்சு வரேன் லில்லி, கோவிச்சுக்காதம்மா. மறுமுனை ஒரு விசும்பலுக்கு பிறகு மௌனமாயிற்று. இரவு 10:30க்கு தரை இறங்க வேண்டிய விமானம் 11 மணிக்குத்தான் வந்தது. டாக்ஸி பிடித்து ராஜாதிராஜன் வீட்டுக்கு வந்தபோது மணி 11 ஆயிற்று. அவனுக்காக உறங்காமல் காத்திருந்த ஜெகநாதன், கல்பனா எப்படி இருக்கா என்றுதான் எடுத்த எடுப்பில் விசாரித்தார். எல்லாம் நல்லா தான்ப்பா இருக்கா, அவளுக்கு ஒன்றும் இல்லை என்று அவன் சொன்ன பதிலில் ஓர் ஒட்டாமையை அவர் கவனித்தார். மனைவியின் மீது அன்பும் அக்கறையும் உள்ள ஒருவனின் குரல் அப்படி உணர்ச்சியற்று இருக்காது என்று அவர் எண்ணினார். ராஜாதிராஜனுக்கு உறக்கம் கொள்ளவில்லை. சூர்யாவுடன் தான் மறுநாள் கழிக்க இருந்த உல்லாச நேரம் பற்றிய கற்பனையில் அவன் ஆழ்ந்திருந்தான். கல்பனா செத்து தொலைத்திருந்தால் சின்ன வீடு வைக்காமல் இருக்கலாம். மேளதாளத்தோடு 4 பேர் அறியவே ஜாம் ஜாம் என்று சூர்யாவை கல்யாணமே செய்து கொள்ளலாம். அவள் பிடித்து கொண்டதால் எல்லாமே பாழாகிவிட்டது. ச்சே,
கல்யாணம் ஆகாதவன் என்று சூர்யாவிடம் போய் சொல்வதும், அப்பாவுக்கு தெரியாமல் சின்ன வீட்டில் அவளை வைப்பதும் ஆபத்தான விளையாட்டுதானே. நேர்மையும் உண்மையும் நிறைந்த அப்பா அதை கண்டுபிடித்தால் அதற்கு பிறகு என் முகத்தில் கூட விழிக்க மாட்டார். இப்படியெல்லாம் யோசனை செய்து கொண்டிருந்த ராஜாதிராஜன் வெகுநேரம் கழித்து கண் அயர்ந்தான். மறுநாள் அலுவலகத்தை அடைந்ததும் ராஜாதிராஜன் செய்த முதல் வேலை சூர்யாவுடன் தொலைபேசியதுதான். அவர்களுக்குள் செய்து கொண்டிருந்த உடன்படிக்கைப்படி ராஜாதிராஜன் மறைமுக மொழியில், ராஜாம்மா வந்தாச்சு, போன ஜோலி உடனே முடிஞ்சிட்டதால நேத்து ராத்திரியே பிளேன்ல வந்துட்டாங்க, அதனாலதான் இப்ப போன் பண்றாங்க, வர சொன்னாங்க என்றான். சூர்யா தனது படபடப்பை கட்டுப்படுத்தியபடி, வரேன்னு ராஜம்மா கிட்ட சொல்லிடுங்க, பெர்மிஷன் போட்டுட்டு 4 மணிக்கெல்லாம் வந்துடுறேன் என்று கூறிவிட்டு ஒலி வாங்கியை கிடத்தினாள். நெற்றியில் சூடாக உணர்ந்தாள். இருக்கையை அடைந்ததும் மடக் மடக் என்று தண்ணீர் குடித்தாள். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை என்று பொய் சொல்லி அனுமதி வாங்கி கொண்டு புறப்பட்டு ராஜாதிராஜனின் காரை அடைந்து அவனுடன் புறப்பட்ட சூர்யா அடிக்கடி தன்னையும் அறியாமல் தினத்தந்தி செய்தித்தாளின் நறுக்கு மடித்து வைக்கப்பட்டிருந்த கைப்பையை தொட்டு தொட்டு பார்த்து கொண்டிருந்தாள். ஆழமான அவனது பார்வையை அதே ஆழத்துடனும் ஆர்வத்துடனும் தன்னால் சந்திக்க முடியவில்லை என்பது சூர்யாவுக்கு புரிந்தது. என்ன உம்முன்னு இருக்க, கோவமா? அதான் ஓடி வந்துட்டேன்ல. உண்மைய சொல்ல போனா நான் போன ஜோலி முடியவே இல்லை, வேறொரு ஆள் கிட்ட அதை ஒப்படைச்சிட்டு கிளம்பி வந்துட்டேன். எப்ப பாரு எனக்கு நினப்பாவே இருக்கு சூர்யா என்று அவன் கார் கண்ணாடியில் அவளை பார்த்து சிரித்த போது அவள் பதிலுக்கு சிரிக்க முடியாமல், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்று தொடங்கினாள். பேசு, என்ன பேச போற என்று சிரித்து கொண்டே கேட்டாலும் ராஜாதிராஜனுக்கு அடி வயிற்றில் கலக்கம் விளைந்தது. என் தங்கையோட சிநேகிதி ஒருத்தி உங்க தெருவில் குடியிருக்கா என்று மட்டும் சொல்லிவிட்டு அவள் மௌனமாக இருந்தாள். ஆனால் அவளது பார்வை அவனை கார் கண்ணாடியில் துளைத்து கொண்டிருந்தது. அவனது முகத்தில் ஒரு மாற்றம் வெளிரல் போன்றது. உடனே தோன்றியதாக நினைத்த சூர்யாவுக்கு அது தன் பிரம்மையாக இருக்கலாம் என்னும் அவநம்பிக்கை வரவில்லை. ஆனால் ராஜாதிராஜன், அதுக்கென்ன, யார் அந்த பொண்ணு, அவளை பத்தி எதுக்கு எங்கிட்ட பேசுற என்றான். அவன் வாய் பேசிக்கொண்டிருந்தாலும் அவள் கேட்கப் போகிற கேள்வியை யூகித்து விட்ட அவனது தந்திர மூளை தன் வழக்கத்தை விடவும் அதிக விரைவுடன் வேலை செய்யலாயிற்று. அந்த பொண்ணை பத்தி ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, அது உங்களை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுச்சு. அது கேட்டதுல இருந்து எனக்கு மனசே சரியில்லை. அட, இதென்ன சுத்தி வளைச்சுக்கிட்டு, நேரடியா பேசு, என்ன சொல்லுச்சு அந்த பொண்ணு என்னை பத்தி? உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சாமே. இதற்கு என்ன பொய் சொல்லி எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதற்கான உத்தியை அவனது மூளை தீர்மானித்து விட்டதால் ராஜாதிராஜன் ஏதோ நகைச்சுவை துணுக்கை கேட்டவன் போல விழுந்து விழுந்து சிரிக்கத் தொடங்கினான். அவனது மிகவும் இறைந்த சிரிப்பு அவளை வியப்பில் ஆழ்த்தியது. இப்படி ஒரு முனைப்பான கேள்விக்கு எப்படி இவ்வளவு சத்தமாய் சிரிக்க முடியும் என்று அவள் திகைத்து போய் அவனை பார்த்து கொண்டிருந்தாள். விபரீதமான ஒரு நிலைக்கு தங்கள் உறவு போகப் போகிறது என்கிற கசப்பான எதிர்பார்த்தலில் இதயம் கனத்து போய் உட்கார்ந்து கொண்டிருந்த சூர்யாவை ராஜாதிராஜனின் அதிர்வேட்டு சிரிப்பு அதிர்ச்சியிலும் திகைப்பிலும் ஆழ்த்தியது. அட முட்டாள் பெண்ணே, எவ்வளவு தப்பான கேள்வியை கேட்டுவிட்டாய் என்கிற தொனியில் அந்த சிரிப்பு வெளிப்பட்டதாக எண்ணிய சூர்யா கண் இமைக்காமல் அவனை பார்த்தபடி இருந்தாள். சிரிப்பதை நிறுத்திய ராஜாதிராஜன் குறும்புத்தனம் நிறைந்த புன்சிரிப்புடன், எனக்கு தெரியாமலேயே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமா என்று கேட்டுவிட்டு மறுபடியும் வாய்விட்டு சிரித்தான். அவள் பேசாதிருந்தாள். என்ன பேத்தல், யார் அந்த மட பொண்ணு? சரி, நான் வெறுமனே எனக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னு மட்டும் மொட்டையா இந்த கேள்விக்கு பதில் சொல்றது சரியா இருக்காது. உனக்கு ஆதாரம் வேணும், அவ்வளவுதானே? நாளைக்கு சாயந்தரம் இதே நேரத்துல நாம சந்திக்கிறப்போ நான் அதுக்கான ஆதாரத்தை எடுத்துக்கிட்டு வரேன், சரியா? கல்யாணம் ஆனதற்கு வேணும்னா ஆதாரம் காட்ட முடியும், ஆகாததுக்கு எப்படி ஆதாரம் காட்டுவீங்க
என்ற சூர்யா புன்னகையற்ற முகத்துடன் அவனை பார்த்தாள். அவளது குரலில் முதலில் ஒலித்த படபடப்பு இப்போது பெருமளவுக்கு குறைந்திருந்த போதிலும் அவளது முகத்தில் படிந்திருந்த இருள் குறையவில்லை என்பதை அவன் கவனிக்கவே செய்தான். பொறுத்திருந்து பாரு, பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசு. அது என்ன ஆதாரம், என்ன ஏதுங்கிற விஷயத்தை எல்லாம் இப்ப நான் சொல்ல மாட்டேன். நீ என் மேல இவ்வளவு கேவலமா சந்தேகப்பட்டு கேள்வி கேட்டது என்னை ரொம்பவே வேதனைப்படுத்திடுச்சு. ஆனாலும் பரவாயில்ல, ஒரு பொண்ணுங்கிற முறையில நீ அப்படித்தான் நடந்துப்பேங்கிறதுனால என்னை நானே சமாதானப்படுத்திக்க பாக்குறேன். சூர்யா, என்னை நம்பு. உன்னை கண்ட நிமிஷத்துல இருந்து நான் தவிச்சிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு பைத்தியக்கார மாதிரி ஆயிட்ட. நீ இல்லாம என்னால உயிர் வாழவே முடியாதுங்கிற நிலைமைக்கு வந்துட்ட. என் உயிருக்கு உயிரான உன்னை நான் ஏமாத்தவே மாட்டேன். 24 மணி நேரமும் சூர்யா சூர்யா சூர்யானே புலம்பிட்டு இருக்கிற என் மனசுல உன்னை தவிர வேற யாருக்குமே இடம் கிடையாது. சூர்யா, உனக்கு என் மேல நம்பிக்கை ஏற்படுற வரைக்கும் நாம சந்திக்க வேண்டாம். ஏன்னா மனசுல அவன் நம்பிக்கையே சுமந்துக்கிட்டு உன்னால என்னோட இயல்பா பழக முடியாது. அதனால இப்படி ஒரு ஓரமா நான் காரை நிறுத்துறேன், நீ இறங்கிக்க. நாளைக்கு நான் ஆதாரத்தோட வர்றேன். ஆனா நாளைக்கு தவறாம வந்துடு. ராஜாதிராஜன் காரின் விரைவை குறைத்தான். நாளைக்கும் எனக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. அதனால 5 மணிக்கு தான் கிளம்ப முடியும். ஓவர் டைம். அதனால லேட் ஆகும்னு வீட்டில் சொல்லிடுறேன். சரி. காரை அவன் ஓரங்கட்ட கலங்கிவிட்ட விழிகளை தேய்த்தபடி சூர்யா இறங்கினாள். சூர்யா, நான் உங்களை நம்புறேன். நீங்க நாளைக்கு ஆதாரம் கொண்டு வர்றதெல்லாம் இருக்கட்டும், நாம இன்னைக்கு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம் அப்படின்னு நீ சொல்லி இருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா நீ சொல்லல. பரவாயில்ல. ஆனா நாளைக்கு கண்டிப்பா வந்துடு. கார் கதவை அடித்து சாத்திய அவளிடம் இவ்வாறு கூறி புன்னகை செய்த பின் அவன் காரை கிளப்பி கொண்டு போனான். பேருந்து நிறுத்தத்துக்கு அருகே அவன் காரை நிறுத்தியதால் அவள் அதை நோக்கி நடந்தாள். சுகன்யாவின் சிநேகிதி சொன்னது ஒருவேளை தப்பான தகவலோ என்று நினைத்தாள். அப்படி இருந்தால் ராஜாதிராஜனின் மனம் எவ்வளவு புண்பட்டு போயிருக்கும் என்னும் கேள்வியால் அவளுக்கும் வருத்தமாக இருந்தது. அச்செய்தி பொய்யாக இருப்பின் அவனும் ரோசக்காரனாக இருந்தால் சர்த்தாம் போடி என்று தனக்கு ஒரே அடியாய் தலை முழுகி விடுவானோ எனும் கேள்வியும் அவள் மனதில் எழுந்தபோது கண்டெடுத்த பெரும் புதையல் கை நழுவி போவது போன்ற துயரம் அவளை கவ்விக்கொண்டது. கண்களின் கலக்கத்தை சமாளித்தபடி அவள் நடந்தாள். ராஜாதிராஜன் தன் காரை புகைப்பட தொழிலகத்தின் முன் நிறுத்தி இறங்கி உள்ளே போனான். தனது இயல்பான தோற்றத்தில் ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்ட அவன் பின்னர் டென்னிஸ் விளையாட்டு உடையில் வலப்புறம் வகிடு எடுத்து மாறிக்கொண்டு கண்களை அளவுக்கு அதிகமாக விரித்து வைத்த நிலையில் மற்றொரு படம் எடுத்து கொண்டான். பின்னர் 2 படங்களையும் ஒருங்கிணைத்து 2 பேர் ஒட்டி உரசி கொண்டு நிற்பது போல் ஒரே படமாக அதை எடுக்க பணித்தான். மறுநாள் பிற்பகல் 3 மணிக்கு வருவதாய் சொல்லிவிட்டு காரில் ஏறினான். அவன் வீட்டை அடைந்தபோது ஜெகநாதன் ஏதோ புத்தகம் படித்து கொண்டிருந்தார். உடம்பு இப்ப எப்படிப்பா இருக்கு? மருந்து சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டம்பா ராஜா. அது சரி, உனக்கு லண்டன்ல யாரையாவது தெரியுமா? ஏன்பா, என்ன விஷயம்? நம்ம லில்லியுடைய தங்கச்சிக்கு லண்டன் பையன் ஒருத்தனை பார்த்துட்டு இருக்கிறதா அன்னைக்கு சொல்லிச்சுல்ல. லில்லி லண்டனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுச்சாம். அவங்க சித்தி. இருந்தாலும் நாமளும் விசாரிச்சா நல்லதேன்னு தோணுச்சு. அதான். முள்ள மாதிரி பசங்க நாட்டில் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்காங்கல்ல. வேற எவனாச்சும் அந்த சேது மாதவன் நான் தான்னு சொல்லி மோசடி பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு அது பயப்படுது. ஏற்கனவே லண்டன்லையும் ஒரு பொண்டாட்டி இருக்கலாம் இல்ல? ராஜாதிராஜன் கண்கள் உடனே தாழ்ந்தன. மறுகணமே சமாளித்து அவற்றை உயர்த்தி, லண்டனுக்கு ஃபோன் பண்ணப்போ அவன் கல்யாணம் ஆனவனா இல்லையானும் கேட்டிருக்கலாமே என்றான். கேட்டாச்சாம். அவன் கல்யாணத்துக்கு பொண்ணு தேடுறதுக்கு தான் இந்தியாவுக்கு போயிருக்கிறதா சொன்னாங்களாம். இருந்தாலும் அந்த சேது மாதவன் தான் இவங்கிறத ஆதாரபூர்வமா எப்படி தெரிஞ்சுக்கிறது? காலம் அப்படி கெட்டு கிடக்குப்பா. லில்லிக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. தனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலேன்னு சொல்லி அப்பாவி பொண்ணுகளை ஏமாத்துற அயோக்கிய பசங்க ஜாஸ்தி ஆயிட்டு இருக்காங்க.
ராஜாதிராஜனின் இமைகள் 2ஆம் தடவையாக தாழ்ந்தன. இம்முறை அவனால் சமாளிக்க முடியவில்லை. அவன் பதில் சொல்லாமல் குனிந்து கால் உறைகளை கழற்றுவதில் மும்முரமாக ஈடுபட்டான். என்ன ராஜா யோசனை? நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதிலே சொல்லலையே. லண்டன்ல யாரையும் எனக்கு தெரியாதுப்பா. உன்னோட படிச்சவன் ஒருத்த லண்டன்ல இருக்கிறதா சொல்லுவியே. அவன் இப்ப ஸ்டேட்ஸ்ல இருக்கான்பா. பதில் சொல்லிக்கொண்டே அவன் குளியல் அறை நோக்கி நடந்தான். தண்டபாணி சிபாரிசு பண்ணின பையன் என்றால் அதில் கண்டிப்பாக ஏதேனும் சூது இருக்கும் என்று அவனுக்கு தோன்றியது. விபச்சார விடுதி, கள்ளக்கடத்தல், போதை மருந்து வியாபாரம் ஆகிய தொழில்களை அவன் செய்து வருவது தெரிந்த சங்கதிதான். ஆனால் இப்போது புதிதாய் திருமண தரகர் வேலை வேறு செய்ய தொடங்கி இருக்கிறான் என்றால் அதிலும் கட்டாயம் ஏதோ தில்லுமுள்ளு இருக்கும் என்று அவனுக்கு தோன்றியது. மணமகனுடன் ஒருவேளை மும்பை, கொல்கத்தா என்று புறப்பட்டு போய் அங்கே மணப்பெண்ணை விற்று விடுவானோ என்னும் யூகம் அவன் மனதில் எழுந்தது. இருமுறை தொலைபேசியில் பூடகமாய் தன்னோடு பேசி வம்பில் மாட்டி வைக்க பார்த்த அவனது முயற்சி நினைவுக்கு வர இரு என்று தனக்குள் கருவி கொண்டான். நீ என்ன தொழில் செய்தாலும் அதுல நேரடியா நான் சம்மந்தப்படுறதே இல்லை. நான் பணம் கொடுப்பதோடு சரி, வழக்கு என்கிற ஒன்றை சந்தித்தாலும் நான் எப்படியும் விடுபட்டு விடுவேன். மாட்டிக்கொள்ளப் போவது நீதான். உன்னை எச்சரித்து காப்பாற்றலாம் என்று பார்த்தால் என்னையேவா நீ மாட்டிவிட பார்க்கிறாய்? இரு என்று சொல்லிக் கொண்டான். மறுநாள் தண்டபாணி அவனை தொலைபேசியில் அழைத்தான். இத பாரு தண்டபாணி, எதுவானாலும் நேர்ல வா என்ற ராஜாதிராஜன் அவனை ஒரு நிமிடம் கூட பேச விடாமல் ஒலி வாங்கியை வைத்து விட்டான். 11 மணிக்கு தண்டபாணி அவனது அலுவலகத்துக்கு வந்தான். நிதானமாக பேசுவதற்காகவும் தன் அலுவலகத்தினர் செவிகளில் ஓரிரு சொற்கள் கூட விழக்கூடாதென்பதற்காகவும் ராஜாதிராஜன் அவனை எதிர் ஹோட்டல் ஒன்றுக்கு அழைத்து போனான். இருவரும் ஒதுக்கு புறந்தோடி உட்கார்ந்து காஃபிக்கு பணித்த பின் பேசலானார்கள். என்ன தண்டபாணி, என்ன சமாச்சாரம்? இப்பெல்லாம் போன்ல ஒரு மாதிரியான வார்த்தைகளை உபயோகப்படுத்துறையே, என்னாச்சு உனக்கு என்று ராஜாதிராஜன் எடுத்த எடுப்பிலேயே பட்டென்று போட்டு உடைத்தான். தண்டபாணி சிரித்துவிட்டு, நீ ரொம்பவும் தான் கெட்டிக்காரன்னு நினைச்சுக்காத. நான் மனசு வச்சா உன்னையும் மாட்டி வைக்க முடியும் ராஜா என்றான். இப்போது நேரில் வந்து தன்னோடு பேச்சு கொடுக்கும் நேரத்திலும் தண்டபாணி தன் கால் சராய் பையில் ஏதேனும் நுணுக்கமான ஒலிப்பதிவு கருவியை வைத்து கொண்டிருப்பானோ எனும் ஐயம் மனதில் உதிக்க ராஜாதிராஜன் உஷாரானான். இத பாரு தண்டபாணி, நீ என்கிட்ட அடிக்கடி கடன் கேட்டு வாங்கிக்கிற. நானும் பல நாள் நண்பனாச்சேன்னு கொடுத்துக்கிட்டே இருக்க. நீயும் அப்பப்ப திருப்பி கொடுத்துட்டே இருக்க. மற்றபடி நீ என்ன தொழில் செய்கிறையோ என்ன எழவோ யாருக்கு தெரியும்? நேத்து கூட என்னென்னவோ ஏடா கூடமாலாம் பேசின. ஒருக்கா உன் தொழில்ல என்னையும் மாட்டி விட்டா எங்க அப்பாவுடைய செல்வாக்க வச்சு தப்பிக்கலாம்னு நினைக்கிறையோ என்னவோ? அத்தை விடு, போலீஸ்ல உன்னை கையும் களவுமா பிடிக்கிறதுக்கு சமயம் பார்த்துட்டு இருக்காங்களாம். ரொம்ப உயர்மட்டத்து அதிகாரி ஒருத்தர் அப்பா கிட்ட சொல்லியிருக்காரு. உன்னோட சேர்த்து தப்பு தண்டா காரியமெல்லாம் செய்யாட்டியும் உன்னோட பழகிட்டு இருக்கிற ஒரே காரணத்துக்காக எந்த வம்புலையும் நான் தேவையில்லாம சம்பந்தப்பட்டுட கூடாதுங்கிறது எங்க அப்பாவுடைய கவலை. தண்டபாணி குபீர் என்று சிரித்தான். பணியாள் வந்து காஃபியை வைத்துவிட்டு போனார். அவரது தலை மறைந்ததும், இப்ப எதுக்கு சிரிச்ச என்று ராஜாதிராஜன் எரிச்சலாய் கேட்டான். உனக்கு மேல என்னவோ சந்தேகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப நாம இங்க வந்திருக்கிறது மனசு விட்டு பேசுறதுக்குத்தான், ஒளிச்சு பேசுறதுக்காக இல்லப்பா. நான் ஏதாச்சும் மைக்ரோ ரெக்கார்டரை ஒளிச்சு வச்சுக்கிட்டு நீ சொல்றது எல்லாம் டேப் பண்ணிட்டு இருக்கேனான்னு உனக்கு என் மேல சந்தேகம். அதான் உன் வாயிலிருந்து உருப்படியா ஒரு வார்த்தை கூட உதிர மாட்டேங்குது. ஒன்று பண்ணு, நீ வேணும்னா என்னை அக்கு வேற ஆணி வேறையா சோதனை போட்டுடு முதல்ல. அதுக்கப்பால பேசுவோம். என்ன சொல்ற? ராஜாதிராஜனுள் வியப்பு எகிறியது. எனினும் அவன் தண்டபாணியை நம்ப தயாராய் இல்லை. சரி வா, பாத்ரூமுக்கு போகலாம் என்றவாறு எழுந்து நின்றான். அடப்பாவி, அப்ப நீ என்ன நம்பலையா?
நான் நினைச்சது சரியாத்தான் போச்சு என்ற தண்டபாணியும் எழுந்தான். இருவரும் அருகே இருந்த குளியலறை நோக்கி நடந்தார்கள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.